இது வந்து சிகரெட் மிட்டாய். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். சிகரெட்னு ரெண்டு பேர் பறக்காதீங்கடா. ஆமா ஆமா சாப்பிட்டா அதுலயும் ஃபிளேவர்ஸ்லாம் கேட்காதீங்க. பார்க்க கூட கூடாதா? எங்க காலத்து ஆரஞ்சு மிட்டாய் வந்து இதுதான். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட் நிறைய வீட்டுல வந்து வச்சுக்குவாங்க. எதுக்கு ஒரு சாக்லேட் சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு 100 சாக்லேட் வந்து சுத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. நானும் எங்க அம்மாவோட சேர்ந்து ஆரஞ்சு சாக்லேட்டு மாங்காய் சாக்லேட்டுன்னு சுத்தி எல்லாம் கொடுத்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சூர மிட்டாய்னு சொல்லுவோம் நாங்க. இது போடா 1 ரூபா தான். 1 ரூபாவா? ஓகே, இது நாங்க வந்து சூர மிட்டாய்னு சொல்லுவோம், சளி மிட்டாய்னு சொல்லுவோம். சளி அதுக்கே சார் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல வந்த மாதிரி மூஞ்சி இப்படி ஆகுது. சளி மிட்டாய் எல்லாம் கேட்டு அப்படியே சளி மிட்டாய் கொடுங்க. சந்தி கையில கொடுத்துற மாட்டேன். டேய் இது தெரியுமா உனக்கு? எங்க ஆயா பல்லே இருக்காது, வாயில போட்டு ஊற வச்சிட்டு இருக்கோம். கிடக்கல் மிட்டாய்டா இது. இது வந்து அம்மா அப்பா சாக்லேட்னு சொல்லுவோம். சரி, டாடி மம்மி வீட்டில் இல்ல. போது இந்த பாக்கு போட்டு வந்து நான் போனா ஊது அப்படிம்பாங்க. ஊது கண்ணத்திலே வாங்குவேன். ஏன்னா இதுவும் பாக்கு. இந்த சாக்லேட் நான் எப்படி தெரியுமா சாப்பிடுவேன்? நான் இப்படி கொட்டி எங்களுக்குலாம் எங்க தேனாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? பொருட்காட்சியில் மட்டும் என்ன சாக்லேட் நான் போற இடத்துல பாக்குறேன். எங்க அப்பா அம்மா கூட போறேன், வாங்க விட மாட்டாங்க. என்ன சிகரெட் மாதிரி இருக்கும். சோக்கு மிட்டாய். சாக்லேட் ஓ சோக்கு. ஆமா சாக் பீஸ் மாதிரி இருக்கு உள்ள. கம்பர் கட்டா. இதான் கம்பர் கட்டா. எங்க அம்மா இது பிடிக்கும் சொல்லிருக்காங்க சின்ன வயசுல. ரொம்ப ஹார்டா என்ன வாங்கிடா அப்போ. அண்ணே பையன் அம்மா கடையில போனேன். இதுனா வாங்கி வாங்க. எங்க அம்மா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இது யாருக்குன்னா இது நான் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். காலியோட அப்பா கனி வாங்கினேன். ஐயோ எங்க பாருங்க, எங்க அப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பா காஜா பீடி மட்டும் தான் அடிப்பாரு. அண்ணே சிகரெட் முட்டாய் மாதிரி பீடி முட்டாய் தான் தருவேன் உங்க அப்பாக்கு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். மாப்ள வேணுமா இப்போ இதெல்லாம்? இல்ல மாப்ள நான் சாப்பிட்டே ஆகணும். எதுக்கும் சாப்பிட்டானு சாம். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. இதெல்லாம் சாப்பிட்டு ஏறினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? டேஸ்டா இருக்கும். பாக்குறேன் சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் திருந்துவீங்க. சாப்பாடு தான் முதல்ல. மயக்கம் வரும்டா, வாந்தி வரும். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. மூடிக்கிட்டு பாப்போம். சாப்பிட்டுட்டு நீ இந்த கதையை என்கிட்ட சொல்லு, சரியா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லாத. சொல்றதெல்லாம் சொல்றாங்க. ரைடு ஏற்றி வந்து பாப்பேன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு, அப்ப தெரியும். இந்த அப்பளத்துக்கு ஏன் டெல்லி அப்பளம்னு பேர் வச்சாங்க? இது எங்க தயாரிச்சிருப்பாங்க? டெல்லி அப்பளம் பேர் வச்சிருப்பாங்க. நீ சொல்லு, உன் போக்குக்கு நீ ஒன்னு சொல்லு. சாப்பிடறத விட சரி, அதை ஆராய்ச்சி பண்றதெல்லாம் இல்ல. அதாவது அப்பளம்ங்கிறது வந்து அரிசி வகை, ஜவ்வரிசி வகை அப்படிங்கிற விதத்துல இருந்து அப்பளம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஐயப்பங்கிற ஒருத்தர் வந்து இங்க இருந்து வெளியே ஒரு பிளேஸ்க்கு டூரிசமா போயிருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நார்மலா டிஸ்கஸ் பண்ணும் போது இந்த மாதிரி நானும் அப்பளம் பிசினஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இதை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு மார்க்கெட்டிங் தனமாவும் யோசிச்சிருக்காரு, சாப்பிட்ற டேஸ்ட் ஐட்டமாவும் யோசிச்சிருக்காரு. இந்த அப்பளத்தை ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போறாங்க. போய் அவர் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு சின்ன ஸ்டால்ல போடுறாங்க. அப்போ ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்து இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஃபேம் ஆக கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இது ரொம்ப ஃபேம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்பளத்துக்கான ஃப்ரைடே வந்து டெல்லியில தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அப்பத்துல இருந்து மார்க்கெட்டிங் போக இந்த அப்பளத்தை வெறும் அப்பளம் சொல்லாம டெல்லி அப்பளம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மார்க்கெட்டிங் பண்றேன். சொல்ற கேளு. அப்பளம் டெல்லியில ரொம்ப விற்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு பேரே வச்சுட்டாங்க டெல்லி அப்பளம்ட்டு. சாமி நல்லா சாப்பிட்டோம். இப்ப பாரு எல்லாரும் பேய் மாதிரி பயமுறுத்த. இந்த வேற ஆடாம ஆமா கொஞ்ச நேரம் ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. பேய் மாதிரி பயமுறுத்த போறேன். மாஸ்க் வாங்க போறேன். அவங்கள இருக்க எல்லா கிளம்பிட்டையும் மிரட்டி விட்டு ஓட போறேன் பாரு. இது சாமி எப்படி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப வாயா நீ. இது வேணான்றியா அப்போ? சரி அதை எடு. இது வாங்கலாம். சரி ஏதோ ஒண்ணு எடுறா. குரங்கு தானே அந்த குரங்கு பொம்மை ஒண்ணு கொடுங்க. ஏன் ஐயோ என்னது போங்க. பையன் அப்படி வருது. என்னடா பண்ற? தூசி அழுக்கா இருக்குமா? தூசியா? அப்பல இந்த குருவி படத்துல விவேக் வருவாரு, அந்த மாதிரி இருக்கனா?
உனக்கு இந்த கிட்ட சூப்பரா இருக்குடா. ஷாலினி சாம் இங்க பத்தியா இத வாங்கிட்டேன். இப்போ போறோம் மேல போறோம் சுத்துறோம் கீழே வர்றோம். சாம் கீழெல்லாம் வர மாட்டோம். ஏன்டா அதெல்லாம் நம்ம சேஃப்டிக்குடா, பயப்படாத, தைரியமா வாங்கடா. என்ன மாதிரி வேணாம்டா. சரி நான் வருப்போமா? பாத்துக்கமா. அம்மா நீ சொன்ன மாதிரி பயப்படா, எதுக்குடா பயந்து போய் சாவுறீங்க? ஏய் அப்ப சாமுக்கு பக்கத்துல 2 பொண்ணுங்களை உட்கார வச்சு சாமோட பயம் போயிடும். பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு. சாம் அது ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டு இப்படி சுத்தி வரணும் சாம். சாமு இதுக்கே அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்கடா, பாரா விளையாண்டுட்டு. சாமு 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 வாடா. இல்ல சீட்டு பத்தது போறோம். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவனே மாட்டா சைஸ் பத்த மாட்டேங்கிட்டியா? இவன் சைஸ் பத்தல. அருணாக்கார போய் இழுத்து கட்ட சொல்லிட்டேன் அவனுக்கு. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீ இந்த கதையை என்கிட்ட சொல்லு சரியா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லாத. சொல்றதெல்லாம் சொல்றாங்க. ரைடு ஏத்தி வந்து பாப்பேன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. அப்ப தெரியும். ஃபைன் ஃபைன். அண்ணி நாயங்களா, நான் நிறுத்த சொல்றது வேகத்துக்கு இல்ல. நான் இதையும் தாண்டி உள்ள இப்படி வரேன். என்னன்னு சொன்னேன் உன்கிட்ட நானு. பரமா உயிர் பெருத்தா காட்டிட்டான் பரமா. அப்படி இருக்கு செல்லகுட்டி மண்ட திட்டாடி மேல போயிட்டு கேட்டுச்சா உங்களுக்கு? எப்படி திரும்ப திட்டம் ஆப்ரேட் மட்டும் கேட்டா தொங்கி இருப்போம். அந்த அளவுக்கு திட்டம். நான் பார்த்தேன் ரோசாப்ல கீழே வரும். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபன் தான். ஆனா என்ன மாதிரி இருக்கவங்க சேர்ந்திருக்கேன். ஆமா இந்த மாதிரி சைஸ்ல இருக்கவங்க யாருமே வந்து போகாதீங்க. இத வராதீங்க. ஏன்னா இந்த பிள்ளை 2 மூணோட பொத்துக்கிட்டு வெளியே வந்துருச்சு. ஆமா அந்த சீட் விட்டே நான் வெளிய வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் சீட்லயே இல்ல, ஏர்லயே இருக்கு. ஏர்லயே அந்த சிவா இருக்கான் பாரு, அவனதான் சரியான யமகாதங்க. அவனாலதான் நான் மேல போனேன். இல்லன்னா கீழேயே இருந்திருப்பேன். வர தின்னுட்டு வாந்தி எடுத்து வரேன் பாருங்க. புரியல. பிரியா கூப்பிடாரு போலாமா? அடி பாப்பாடா போங்கடா. உசுர் ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். பாத்துக்கோங்க. சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய அந்த அக்காவை ஏத்தி விட்டானுங்கடா. சிவா சொன்னதை சாதிச்சுட்டான்டா. சிவா சொன்னதை சாதிச்சுட்டேன். இங்க வேற என் மண்டைக்கு மேல இருக்கானுங்க. தனியா வேற விட்டு போயிட்டானுங்க. ஒரு அக்கா வந்தாலும் என்ன கழட்டி விட்டு இந்த அக்காவும் மேல ஏத்துக்கிட்டாங்க. சிவா ஒரு ஆன்டி ஒழுங்கா வந்துடக்கூடாது. சச்ச பிஹேவியருங்க இதெல்லாம். மேல இருந்து பாக்குறப்போ கீழே இருக்கு எல்லாமே சூப்பரா அழகா இருக்கு. மேல இருந்து சங்கின்னு கீழே வரப்பதான் தங்கு வர கிழிஞ்சிருக்கு. என்னடா பேச நானு பயத்துல உட்கார்ந்து இருக்கேன்டா நானு. என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்குடா. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல சுத்துறாங்க. நான் கண்ணை மூடிக்குவேன். இருக்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துல என் ப்ரோ சுத்திட்டானுங்களா? மடங்கு பெருசா வேகமாவா ஜெயின் சொல்ல மாட்டாங்க.
இல்லடா வேகமா வர மாதிரி இருக்குடா. ஏன் அவ்வளவு டாலா கட்டிருக்காங்க? இன்னும் சுத்தமே இல்லையா? எனக்கு சுத்திட்டு இருக்க மாதிரி இருந்ததுடா. மூணு vlog எல்லாம் விட்டுட்டு எங்க ஊர்ல மூட்டை தூக்கவே போலான்னு இருக்கேங்க நானு. என்ன கொஞ்சம் பயமா இருக்கு? பிடிச்சுக்கோ. அப்படி பிடிச்சுக்கோ, இது ஸ்லிப் ஆயிடும். ஆரம்பிச்சுட்டாருங்கடா. இப்படி இப்படி இப்படிங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இல்ல சார், இல்ல சிவா. நான் இங்க போறேன். கொஞ்சம் கடா. ஸ்லோ. இப்ப கண்ணு திறந்து பாக்குறியா? நம்ம அம்மா சொர்க்கத்திலே மேக்கப் போடியே தெரியுது பாரு. நேர்மை உனக்கு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைலு, பார்வை தெரிக்குதுன்னா பிசிலோ பிசிலு. நம்ம மனசு இருந்தா ஸ்டைலோ ஸ்டைலு, வேகம் பிரிக்குதுன்னா புயலோ புயலு. இரும்பு சுகமா கைய கட்டி விளையாண்ட விளையாட்டுல ஹாட் ஆகி டெம்ட் ஆகி எல்லாம் வந்துருச்சு. ஆனா இப்ப அப்படியே நம்ம ஸ்னோ வேர்ல்டுக்குள்ள வந்தோனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் சாம் எல்லாம் பாவம் வழுக்கி விழுந்துட்டான். ஆமாங்க, அந்த இடம் ரொம்ப வலிக்குதுங்க. கொஞ்சம் நெஞ்சல்ல ரொம்ப. இது இந்த பிள்ளை எல்லாம் செருப்பே போடாம அடிச்சு எப்படி ஆச்சு? ஸ்லிப்பரே போடாம செருப்புலாம் கழட்டி விட்டு ஆடிட்டு இருந்துச்சு. நான் உண்மையாலே வந்து எனக்கு டான்ஸ் சாங்னாலே ரொம்ப பிடிக்கும். சாங் கேட்டாலே என் கால் இப்படி நிக்கவே நிக்காது, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். வைப்ரேஷன்லயே இருக்கும். நீங்க சொல்லுங்க, எப்படி என்ஜாய் பண்றீங்க இந்த இதெல்லாம்? ஹாப்பியா? வாங்க. ப்ளீஸ் வாங்க. அடித்தாங்க பின்றால நிறைய போறான்டா. பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் ஹாப்பி மஜா பண்ணோம் ப்ரோ. எல்லா ரைடுக்கும் போனீங்களா? எல்லா ரைடுமே போனோம். எந்த ரைடு உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு? அதுதான் எங்களுக்கு தண்ணியில வெடி மஜா பண்ணு ப்ரோ. முன்னேறி யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கேம் எல்லாமே என்ஜாயா தான் இருக்கு. ஆனா என்ன உசுறு போற மாதிரி இருக்கு. அதுவும் அந்த அது என்ன இளவு அன்வேல்டா, அந்த இளவு தான் வரமாட்டேன்னு வம்படியா நின்னேன். எவனா ஒருத்தன் கேட்டீங்களாடா, குடல் குந்தாணிலாம் வெளியே போய் அந்த ஆபரேட்டர் காதுல ரத்தம் வந்துருக்குது. அந்த அளவுக்கு பேசி இருந்திருக்கேன். அது இல்லாம இந்த ராட்டனம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு இது இல்ல. பயமா தான் இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல இது. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ வேர்ல்டு சொல்லலாம்னா சரியான வைபு. டான்ஸ் இன்னொன்னு வலிக்கி விட்டுருச்சு. ஐஸ் கட்டி வேற பின்னாடி உள்ள பூந்துருச்சுங்க. ஒதுருமாப்ல போயிருச்சு, கரைஞ்சிருச்சு. என்னன்னு சாப்பிட்டோம், அது எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டோம்னா சாப்பாடாவா சாப்பிட்டோம். ஆனா மத்தத சாப்பிட்டு வயிறு ரொம்பிருச்சு எனக்குலாம். அந்த அப்பளம், பஜ்ஜி, கோபி சில்லி, காலிஃபிளவர் சில்லி, சோடா, பானிபூரி, பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு, சரியான என்ஜாய்மெண்ட். இது மாதிரி நீங்களும் இன்னும் இந்த இடத்துக்கு வரலீங்கன்னா வாங்க, கேம்ஸ் விடுங்க, கடல் கண்ணியை பாருங்க. அது வந்து பாருங்க, நம்ம மாதிரி பாய்ஸ் எல்லாம் கடல் கண்ணியை பார்த்தாலுமே கடல் கண்ணியை பார்த்துட்டு மறக்காம ஃபர்ஸ்ட் போற ரைடு அந்த ரைடுக்கு போங்க. அப்படி இவன் சொல்றத பேச்ச கேட்டுதான் நானும் போனேன். லைஃப்ல மறக்க மாட்டீங்க. அப்படி ஒரு லைஃப்ல இவ்வளவு மறக்க மாட்டீங்க. வேற உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே இங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. ரொம்ப நல்லா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு மாதிரி சில்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு தான் இங்க நிறைய கேம் இருக்கு. அதனால உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் எல்லாம் கூட்டு வந்து சும்மா ஸ்கூலுக்கு அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி இடத்துல கூட்டு வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் ஜாலியா இருப்பாங்க. அது இல்லாம குழந்தைங்களை விட்டு வந்தா சேஃபா வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்க நிறைய திங்ஸ், ஏதாவது வீட்டு ஜாமானா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அழகு சாதன பொருட்களா இருந்தாலும் சரி, உங்களோட அழகு சாதன பொருட்களா இருந்தாலும் சரி, எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே இருக்கு, என்னென்ன வேணுமோ இங்க எல்லாமே இருக்கு. வந்து வாங்கிக்கோங்க. டாய்ஸும் கூட நிறைய இருக்கு. கண்டிப்பா வாங்க இங்க எங்க வீடியோ பார்த்துட்டு. என்னமாப்ல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இடமாகட்டும், இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்ஸ் ஆகட்டும், இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு மாணவன் மீடியா.
இந்த பொருட்காட்சியானது 60 நாட்கள் நடத்த இங்க திட்டமிட்டு இருக்கிறோம். கோவை அவினாஷ் ரோடு வஉசி பூங்கா இந்த கடல் கண்காட்சி நடைபெறுகிறது. பொருட்காட்சியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கடைகள் இருக்கு. இந்த பொருட்காட்சி நம்பி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 2 முறை இங்க வந்து தனியார் நிறுவனம் சார்பாக நடத்துறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கான்செப்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த முறை வந்து பல விதமா யோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் அமைச்சு சரி இந்த மாதிரி ஒரு கடல் கண்ணியை கொண்டு வருவோம், இந்த கான்செப்ட் வந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வரணும்னு சொல்லி இந்த டீம் முடிவு பண்ணி அந்த கடல் கண்ணியை கொண்டு வந்தாங்க.